Welcome to TAF IAS Academy. This is Shugathi Shivaji from Thanjavur branch. So இன்னைக்கு இந்த வீடியோ எதற்காக வின்றான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் 3ல the most important topic history and INM இந்திய வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கத்தோட இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் அப்படிங்கிறது TAF IAS அகாடமியில் வந்து நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ யூனிட் 3ங்கிறது 10 மார்க்குக்கு கேட்குறாங்களா? ஸோ வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிறது 10 மார்க்ஸ் அப்படிங்கிறது கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதில் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் படிக்கும் பொழுது ஓகே, ஸோ இதில் 100 மார்க் அப்படிங்கிறது இந்த கேள்விகள் கேட்கப்படும். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுக்காக இந்த இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற புக்கை வந்து பைலிங்குவலில் ப்ரீவியஸ் இயர் கொஷினாக சமீபத்தில் நடந்த 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் ஓரியன்டாக எக்ஸாம்ஸ்லேருந்து 2020லேருந்து 2026க்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்ஸ் நடந்த அனைத்து கேள்விகளுமே என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸாக உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி உங்களோட ப்ராக்டிஸ் செக்ஷனுக்காகவே நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த புக்காகவே ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதை பற்றின ஒரு புக் ரிவ்யூவை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கொஷின் பேப்பரோட அந்த மாடலில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை பைலிங்குவலில் எடுத்து இந்த கொஷின் பேப்பர் மாடலை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம். ஓகேவா, ஸோ எந்தெந்த எக்ஸாம் பாருங்க. ஸோ 2026ல் இருக்கக்கூடிய கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்டில் குரூப் 2 போஸ்ட்டில் கேட்ட அந்த கேள்விகள், அதே மாதிரி குரூப் 2A சர்வீசஸில் ஓகே, ஸோ மெயின்ஸில் கேட்டக்கூடிய கொஷின்ஸ். நெக்ஸ்ட் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், தட் மீன்ஸ் குரூப் 2 வந்து ஒரு எக்ஸாம் கேன்சல் ஆனிச்சுல, ஸோ அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் முதற்கொண்டு இதில் ஆட் பண்ணியிருக்கும். அண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஓகே, ஸோ அந்த எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்லேருந்து டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் ITI லெவலில் இருக்கக்கூடியது 2A சர்வீசஸ் 2025ல் உள்ள ப்ரிலிம்ஸ் அண்ட் இங்கே டிப்ளமோ லெவலில் கேட்டக்கூடிய 2025ல் உள்ள கொஷின்ஸு, நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் கேட்ட கொஷின்ஸு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃப்ரம் 2020லேருந்து 2026 இருக்கக்கூடிய இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இதை சிலபஸ் வைஸாக நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கோம். ஓகே, ஸோ நம்ம எந்தெந்த எக்ஸாம்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓவரால் சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ நம்மளோட சிலபஸ்ங்கிறது இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு அப்படிங்கிறது எதுலேருந்து ஆரம்பிக்கணும்? சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அதில் பைலிங்குவலாகவே உங்களுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இது வரைக்கும் கேள்வி அப்படிங்கிறது 2020லேருந்து 26 வரைக்கும் கேட்ட கேள்விகளில் 89 கொஷின்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இந்த வேத காலங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு சிலபஸில் இன்க்ளூட் ஆகலனாலுமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வேத காலங்கள்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த வேத காலங்கள்லேருந்து 8 கொஷின்ஸ் அப்படிங்கிறதும், சமணம் மற்றும் பௌத்தம் அதில் 14 கொஷின்ஸ், குப்தர்கள், டெல்லி சுல்தான், முகலாயர்கள், மராத்தியர்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிஸ்ட்ரி போர்ஷன்ஸில் வரக்கூடாது. ஓகே, ஸோ விஜயநகர பாமினி அரசாங்கம் மற்றும் தென்னிந்திய வரலாறு, ஸோ தென்னிந்திய வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா 48 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் சொல்லக்கூடிய இந்தியாவின் கலாச்சார பண்பாடு பற்றின கேள்விகள், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி 73 கொஷின்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மௌரியர்கள், இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் வைஸ் பிரிக்கிறத வந்து நம்ம கொஷின்ஸாக நம்ம போட்டுட்டு அட் தி எண்ட் ஆஃப் தி பேஜ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கீவை ப்ரொவைட் பண்ணிடும். ஏன்னா இப்போ படித்து முடிச்சுட்டு அதை ரிவிஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அந்த கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிவிட்டு மொபைல் ஸ்க்ரீன்லையோ இதில் உட்காந்து பார்க்காம இந்த புக்கை வந்து நீங்கள் பிரிண்ட் ஹார்ட் காப்பியாக கையில் வச்சு அதில் ஒர்க் அவுட் பண்ணும்போது இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, ஸோ நம்ம ஐஎன்எம்ல இருக்கக்கூடிய தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து 160 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ இந்த டாபிக் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கக்கால கிளர்ச்சிகள், ஏர்லி ரிவோல்ட் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் உள்ள 40 கொஷின்ஸ். அண்ட் விவசாய பழங்குடியின கிளர்ச்சிகள்லேருந்து, பெருங்கழகம்லேருந்து, இந்திய தேசிய காங்கிரஸ்லேருந்து இருக்கக்கூடிய கொஷின்ஸ். அண்ட் காந்திய காலம், ஸோ பாருங்கள் காந்திய காலத்தில் 124 கொஷின்ஸ். இது வரைக்கும் 2020லேருந்து 2026க்கு கேட்ட கொஷின்ஸில் வந்து 124 கொஷின்ஸ் வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ்லுமே கேட்டிருக்காங்க. ஓகேவா, சார் புரட்சிகர தேசியவாத இயக்கங்கள் அதில் பகத்சிங் இந்த மாதிரி எல்லா தலைவர்களும் இன்க்ளூட் பண்ணி 52 கேள்விகள் இருக்குது. ஸோ கம்யூனலிசம் அண்ட் பார்ட்டிஷன் சொல்லக்கூடிய வகுப்பாதம் மற்றும் தேச பிரிவினையில் 35 கொஷின்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ ஓவரால் லீடர்ஸ், இந்த நேஷனல் லீடர்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்சாலிடேட் பண்ணி எங்கெங்கெல்லாம் படிக்கணுங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அப்போ அந்த தலைவர் எழுதின பத்திரிகை என்ன, இந்த இயக்கத்தில் எப்போ சேர்ந்தாங்க அப்படிங்கிற இந்த என்ன ஆஸ்பெக்டில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கிராக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் லீடர்ஸ் பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்ட கொஷின்ஸை ஈஸியாக நம்ம கோ த்ரூ பண்ணாலுமே நம்மளுக்கு கரண்ட்டில் கேட்கக்கூடிய கொஷின்ஸை கண்டிப்பாக கிராக் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட சிலபஸ் அப்படிங்கிற சொல்கிறோம். ஸோ இதில் சாம்பிளுக்கு இதில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்கோம் அப்படிங்கிற சாம்பிளாக சொல்கிறோம். ஸோ இதில்
நம்ம கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் இன்டர்வியூ போஸ்ட்ல 2026ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இங்கே ஆர்டி பானர்ஜி நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆஃப் தட் மீன்ஸ் சிலபஸ் வைஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கும் சொல்லியிருக்கல. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து பைலிங்குவலாக உங்களுக்கு வித்தவுட் ஆன்சர் மார்க் பண்ணாமே கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்பொழுது இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் போத் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட ஒர்க் அவுட் செஷனுக்கு ஒரு எக்ஸசைஸாக ஒரு டாப்பிக்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ரிலேட்டடாக நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வேணும்னா ஸோ இதை வந்து நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்கை நீங்கள் வாங்கி அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஈவன் OMR ஷீட்லையோ இல்லை ஒரு ரஃப் ஷீட்லையோ உங்களுக்கு உண்டான ஆன்சர்ஸை ஆப்ஷன் A B அப்படிங்கிற மாதிரி எழுதினீங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி புக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் வைஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் என்ன ஆன்சர் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதை நம்ம சிலபஸ் வைஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் சுகுப்தர்கள் கொஷின்லேருந்து எல்லாமே. ஓகே, ஸோ டெல்லி சுல்தான் கொஷின்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா டாப்பிக்லையுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்ட இதெல்லாமே சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இதில் பாருங்கள் லாஸ்ட்டாக ஓவரால் இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸில் நம்ம ஆன்சருக்கு என்ன பண்ணியிருக்கோம் பாக்ஸ் மெத்தட்லையும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த பாக்ஸ் மெத்தடில் ப்ரொவைட் பண்ணும்பொழுது நீங்கள் இதில் ஒர்க் அவுட் செஷனில் என்னென்ன டாப்பிக்கில் என்னென்ன கொஷின்ஸ் நீங்கள் எழுதிருக்கீங்க எதெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்க நீங்கள் உங்களை நீங்களே செல்ஃப் வேல்யூவேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ சிமிலர் டு தட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் கேட்ட கொஷின்ஸும் என்ன பண்ணியிருக்கோம்னா இதில் பைலிங்குவலாகவே போட்டிருக்கும். ஸோ இன்க்ளூடிங் ஆல் இப்போ 2026 வரைக்கும் ரீசெண்டாக நடந்த எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையுமே தான் இதில் போட்டிருக்கும். ஓகே, எஸ். ஸோ இந்த புக்கை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம TAF IAS அகாடமி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஆமோ பப்ளிகேஷன் ஸ்டோர்ஸ். ஓகே, ஸோ அதில் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா TNPSC ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் சொல்லியிருக்கும். ஓகேவா, ஸோ அதில் இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு இந்த புக்கோட அட்டை இருக்குது. ஸோ இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு. ஸோ இதை நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆஃபர் ப்ரைஸோட உங்களுக்கு 280 rupees அப்படிங்கிறத போட்டிருக்கோம். ஓகேவா, ஸோ இந்த ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கோட சாம்பிள் PDF உங்களுக்கு அட்டாச் பண்ணிடும். இதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிவிட்டு பார்த்துட்டு இதை டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா TAF IAS அகாடமியோட அனைத்து கிளைகளோட நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருப்போம். ஓகேவா, ஸோ அந்த நியர்பை பிரான்ச்சில் நீங்கள் அப்ரோச் பண்ணி இந்த TAF IAS அகாடமியில் ஆஃப்லைனில் நீங்கள் புக் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீ புக்கிங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஓகேவா, ஸோ லிமிடெட் காப்பீஸ் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். அதனால் ப்ரீ புக் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த காப்பீஸ் எல்லாமே உங்களுக்கு சர்க்குலேட் பண்ணிடுவோம். ஓகேவா, ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஸோ வித்தின் ஷார்ட் டியூரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால நீங்கள் இதை ஓவரால் சேர்த்து கன்சாலிடேட்டடாக நீங்கள் ப்ராக்டிஸ் செஷனுக்கும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் exam.